குழந்த பிறந்ததுக்கப்புறமா ஃபீடிங் பண்ணுற தாய்மார்களுக்கும் சரி, ஃபீடிங் நிப்பாட்டின தாய்மார்களுக்கும் பால் கட்டும். அப்போது அந்த பெயினை தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். சிலருக்கு பீரியட்ஸ் டைமில் அந்த மாதிரி பெயின் வரும். யூஸ்வலாக 30+ ஆச்சுனாலே அவங்க ப்ரெஸ்ட்டை அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் அது பயப்படுற மாதிரி கட்டி இல்லை, நார்மல் கட்டி தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கல்லுப்பை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணணும். கை பொறுக்கிறத விட கொஞ்சம் சூடு அதிகமாகவே இருக்கணும். நிறைய மெத்தட் இருக்குது, பட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது. ஒரு ஒயிட் கிளாத்து அப்படி இல்லைன்னா பனியன் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த கிளாத் தான் எப்போவுமே வச்சு யூஸ் பண்ணுவேன். இதுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் சூடாக இருக்கும் போதே கல்லுப்பு கொட்டிடணும். கண்டிப்பாக ஆற விடக்கூடாது. சூடு தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இதை பால் கட்டி எங்கே இருக்கோ அது மேலே வச்சு நல்லா அமுக்கி மசாஜ் பண்ணணும். இது நம்ம ஒத்தடை தந்துகிட்டே இருக்கும் போதே சூடு கம்மியாகும். சூடு கம்மியாக திருப்பி நம்ம ஹீட் பண்ணி அதே மாதிரி மூட்டை கட்டி நம்ம மசாஜ் பண்ணிட்டே வரும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒத்தடை கொடுத்து முடிச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணி நம்ம எக்ஸஸாக இருக்க முழுக்க வெளில எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல பலன் தரும். கண்டிப்பாக பெயின் கம்மியாகும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.